சிலருக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும். அவங்களுக்கு திருமணம் ஆவதற்கு முன்னாடிலாம் ஜோசியம் பார்த்தவங்க, ஜாதகம் பார்த்தவங்க, இந்த ஜாதகத்திற்கு புத்திர பேர் இல்லை, அதாவது குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்று நல்ல சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு 9ஆம் இடமே மிக முக்கியமாக காரணமாகும். 5க்கு 5ஆம் இடமாகிய 9ஆம் இடமே நம் பிள்ளைகளின் பூர்வ புண்ணியத்தை காட்டக்கூடிய பாவகம் ஆகும். 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியாக அமையாதவர்களுக்கு கவலைப்பட வேண்டாம். அதற்கு 5ஆம் இடமாக 5க்கு 5ஆம் இடமாக இருக்கக்கூடிய 9ஆம் இடம் சரியாக அமைந்திருக்கின்றதா அப்படிங்கிறத பாருங்கள் போதும். 9ஆம் இடம் சரியாக அமைந்திருந்தால் 5ஆம் இட பாதிப்பை நிவர்த்தி செய்துவிடும், கவலை வேண்டாம். நிச்சயமாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதனால தான் பெண்கள் ஜாதகத்தில் 9ஆம் இடத்தை கவனமோடு பார்க்க வேண்டும். 9ஆம் இடம் வலுத்திருக்கக்கூடிய பெண்கள் எல்லா விதமான யோகங்களை பெற்று வாழ்வார்கள் என்று திரும்ப 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 சொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இதை ஒரு உதாரண ஜாதகத்தை வச்சு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேதி 27/11/1957 பிறந்த ஜாதகமாகும். ஜாதக கட்டம் எல்லாமே உங்களுக்கு திரையிலேயே தெரியுது. இந்த ஜாதகத்தை பாருங்கள். இப்போ இந்த ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல சூரியனும் சனியும் கிரக யுத்தத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. இங்கே 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 5க்கு 12 மறைவு பெற்று ராகுவோடு சேர்க்கை பெற்று அவரும் அங்கே பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கார். ஆனால் இவங்களுக்கு ஆண் குழந்தை உண்டு. ஆண் குழந்தையும் மிக சிறப்புடன் சம்பாதித்து தாயாரையும் தந்தையும் போற்றி பாதுகாத்து வருகிறார். அதற்கு காரணம் 9ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 9ஆம் இடத்தை தனித்திருந்து பார்த்து 9ஆம் இடம் நல்ல வலுவான நிலையில் இருக்குது. அதனால் ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா ஜாதகிக்கு ஆண் குழந்தை யோகம் கிடைத்து ஆண் குழந்தையின் மூலமாக எல்லா விதமான சந்தோஷங்களையும் பெற்று நிறைவுடன் வாழ்கிறார். அதனால் 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டுருச்சேன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். 9ஆம் இடமும் பாருங்கள், அதுவும் நல்லா இருந்தால் போதும். உங்களுக்கு நிச்சயம் எல்லா விதமான குழந்தை பாக்கியம் மற்ற பாக்கியங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும்.